கலந்துமே நான் தருவேன் முருகன் மேல் கும்பிகள் வாடிட அவலடி பிள்ளை ஆரருள்வாய் தாயே சரஸ்வதி நாயகியாம் பிரம்மன் தன்னை மணந்திட்ட பூமகளா நீயே என்னாவில் கூடியிருந்து தாயே பாடவே நீ அருள் தந்திடம்மா பூவையே தாயே பூவனேஸ்வரியே பூலோகம் தன்னையே ஆள்பவளே சக்தியே உன்னை சரணடைந்து வேலவன் தன் புகழ் பாடுகிறேன் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினியே அருள்வாய் வேறு கொண்ட தேவி சிங்கத்திலே வரும் சீதேவி காளி அருள்வாயம்மா செந்தாமரை பூவில் உத்தவளாம் அம்மன் மாவிங்கரியாக வந்தவளாம் மாயவன் தங்கையாய் நின்றவளாம் உங்கள் கண்ணகை தாயாரே நீ அருள்வாய் முன்னடியாலே உலகளந்தாய் ருக்மணி தன்னை மனம் முடித்தாய் கண்ணா முகுந்தா பரந்தாமா மாயவா வந்து மெய்காருமையா ஈஸ்வரன் முக்கண்ணே தான் திறக்க திப்பிளம்பாக கோடி தோன்றிய திப்பிளம்பு வெடித்து ஆறு கதிர்களாய் மாறியவே ஈஸ்வரன் வாயுவை தான் அழைத்து தீப்பொறி தன்னை கொடித்திடவே வாயு தேவனும் கரமேந்தி ஆகாய மார்க்கமாய் தான் விரைந்தார் தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா அக்கினி வெப்பத்தை தாங்காதே வாயு தேவரும் வேதனையாய் அக்கினி தேவரை தான் அழைத்து திப்பொறி தன்னை கொடுத்தனரே அக்கினி தானும் மணலாய் பறந்திட அக்கினி தேவனும் தாங்காமல் ஓடுகின்ற கங்கையிலே அக்கினி தீப்பொறியை எறிந்தார் ஆயிரங்கோடி துரியனை விட திப்பிளம்பக்கினியாய் பறக்க கங்கையும் அக்கினி தாங்காமல் அழுது புரண்டு நிலை குலைந்தாள் கங்கையின் வேதனை தான் தணிக்க அம்மாள் ஆதி பராசக்தி தான் விரைந்து கங்காதேவியிடம் ஆலோசனை சொல்லி சரவண பொய்கையாய் மாறி நின்றாள் ஆயிரத்தெட்டு காடுக்கு இதழ் கொண்ட செந்தாமரை பூவில் தான் விடவே அக்கினி விளம்பு ஆறு குழந்தை அழகு வடிவாய் பிறந்ததுவே கார்த்திகை பெண்களும் ஓடி வந்து அழகு குழந்தையை தான் எடுத்து அன்புடன் சீராட்டி ஆடிப்பாடி ஆனந்தமாக வளர்த்தனரே சூரன் கொடுமைகள் தாங்காமல் ஆதிதேவன் அருங்கோபம் கொண்டோ பார்வதி அம்மனுடன் விரைந்து பாலகனை காணதென்றாரே அன்புடன் அம்பிகை தானோடி ஆறு குழந்தையை தான் அணைக்க ஆறு குழந்தையும் ஓர் குழந்தையாக அழகுடன் பாலகன் வேலன் வந்தான் தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா ஆறுமுகமும் 12 கையும் அரகரம் போரே மீனியோடன் முத்தும் பவளமும் ரத்தினம் என்ன ஈசனுமை பலன் தோன்றினானே கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினால் ஈசன் கார்த்திகேயன் என நாமம் சூட்டி வானிலே நட்சத்திரமாய் ஜொலித்திட கார்த்திகை பெண்ணை அனுப்பி வைத்தார் கைலாயம் சென்று கணபதி தன்னுடன் ஆறுமுகவனும் தான் மகிழ்ந்து ஆனந்தமாக விளையாடையிலே நாரத மாமுனி வந்தனரே முக்கனி ஒன்றன மாங்கனியை ஞான பழம் என தான் உரைத்து அப்பன் சிவனிடம் தான் கொடுக்க ஈசன் பார்வதி என்னையிடம் கொடுத்தார் கணபதி வேலவரை அழைத்து அம்மன் ஞான பழத்தை காட்டியதான் மூலகத்தை வலம் பொறுவோருக்கு ஞான பழமும் கிடைக்கும் என்றார் புள்ளிமயில் மீது தான் பறந்து வேலன் மூவுலகத்தை வலம் வரவே ஆனை மகனும் புத்திசாலியாக அம்மையப்பரை வலமும் வந்தார் சந்தோஷமாக கந்தனம் வந்து மங்கனி எங்க எனக்கு அண்ணன் கணபதி வெற்றி வெற்றி கனி வென்று விட்டார் என தாயுரைத்தார் ஆறுமுகவனும் ஆவேசமாகி அங்காரமாகவே கோபம் கொண்டு அம்மையப்பரையே வேலன் வெறுத்துமே கைலாயத்தை விட்டு சென்றனரே தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனன் தானி நந்தானி நந்தானா
சிவகிரி சத்திரி மலையை அகத்திய மாமுனி கொண்டு செல்ல சேவகனாம் இடும்பனிடத்திலே ஆணையிட்டு அவர் சென்றாராம். காவடி போலவே தோளிலே தூக்கி இடும்பன் மலைகளை தான் சுமந்து இளைப்பாறும் வேளையிலே முருகன் சிவகிரி மலையினில் வந்தமர்ந்தான். உண்டு இடும்பன் மாலை சுமக்க கனத்த வாரமாய் மாலை இருக்க இடும்பனும் வேலனும் யுத்தம் புரிந்தும் இடும்பனும் வேலவன் பக்தனானான். சூரன் கொடுமைகள் தாங்காமல் தேவர்கள் வேதனை கொள்கையிலே ஈசனும் வேலவனை அழைத்து வென்று வா என்று விடை கொடுத்தார். சக்தியுமையவள் தான் எழுந்து அம்மன் உருவத்தை வேலாக்கே வெள்ள பகைகளை வென்றுவா என்று வீரசக்தியும் அனுப்பி வைத்தாள். கொல்லாத பூதப்படையுடனே சூரனை சங்காரம் செய்யவென்று வீரபாகத்தேவர் முன்னெடுக்க சுப்பிரமணியரும் சென்றாரே. வீரமகேந்திர தன்புரத்தில் வேலன் வீரபாகோதேவரை அனுப்ப வானவதேவரை விட்டு திருந்தினால் வையகன் தன்னிலே வாழ்வா என்றார். மாயை பெற்ற மைந்தனும் நான் மாயாசுரனையே மாய்ப்பது யார்? போரிலே சந்திப்போம் சென்று வா என்று ஆங்காரமாகவே சூரன் சொன்னான். தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா. 6 நாள் தொடர்ந்து யுத்தம் செய்து கொல்லாத சூரப்படை அழித்து இன்று போய் நாளை வருவாயன சூரனை வேலன் அனுப்பி வைத்தார். மாயை பெற்ற மைந்தனம் சூரனும் மாயாஜாலங்களை செய்திடவே ஈசனை வேலன் வணங்கி நின்று சக்தி வேல் தன்னை கையெடுத்தார். சூரனும் அமரமாகியே நின்றிட வேலவன் வேலதை தான் அறிய மின்னலை போலவே வானை கிழித்துமே மாமரம் தன்னை பிளந்ததுவே. விழுந்த மரத்தை வடிவேலன் சேவல் கொடி மயிலாய் மாற்றி என்றுமே சூரன் புகழ் அழியாமலே வையகம் தன்னிலே வாழ்வா என்றார். ஐப்பசி மாதம் வளர்வரு சஷ்டியில் சூரசங்காரம் செய்ததினால் தந்த சஷ்டி வீரதமாய் அந்நாளை ஒற்றி வடு செய்தனரே. தெய்வேந்திரன் மகள் தெய்வயானையரை தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் சிரம் சிறப்புமாய் ஆனந்தமாகவே திருப்பரம் குன்றில் திருமணமாம். ஆறுமுகமோ மனபொருளாய் வான்மகிழவே வந்துதித்தாய் அழக என்றாலே முருகன் என்று அன்புடன் ஐயா காட்சி தந்தாய். ஓமெனும் ஓங்கார தத்துவத்தை அப்பனுக்கு நீயும் பாடம் சொன்னாய். அருளுடன் யாரங்கள் சொன்ன இடம் சுவாமி மலை என்று போற்றுங்கடி. தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா. ஆண்டியாய் வந்து உறைந்தவனே பழனி மலை மீது வந்தவரே ஆபத்து வேளையிலே அழைக்க வேலன் அன்புடனே கந்தன் வந்துடுவான். கருணை பெருங்கடலே முருகா கந்தா குகனே கார்த்திகேயா சக்தியுமை வளவேல் முருகா சங்கடம் எல்லாம் தீர்த்திடையா. கட்டுமே சீரழிந்து போனே அருணகிரிக்கு உபதேசம் சொன்னாய் வேல் கொண்டு நாவில் எழுதிய வேலவா திருப்புகழ் வாட வாழி வகுத்தாய். முத்து முத்தாகவே பாடும் என்று வேலவாணியுமே சொன்னதினால் முத்தை தருவத்தை திருநகை என்று அருணகிரிநாதர் பாடினரே. காலனுக்கு காலனாய் மாறியே விஸ்வரூபமாய் காட்சி தந்தாய் அன்புடன் வேலவா என்றழைத்தாலே காலனானு கதை கண்டுரைத்தாய். சிவனை அம்மை முருகனுடன் திருப்பரம் குன்றில் இருக்கையிலே நாரதர் வந்து முருகனிடம் வள்ளியம்மை பற்றி கூறினரே. ஆறுமுகவனும் தானெழுந்து ஞான கண்களினால் வாழ்க்கையிலே வள்ளியம்மனும் தேனப்புணத்தில் காவல் போரே வரை தான் உணர்ந்தார். வண்ணக்கிளி போல் வடிவழகி தாயார் வள்ளியம்மனையும் வேலன் கண்டு ஆனந்தமாக கை கூடிடவே வேலன் ஆண்டி மோதியவர் கோலம் கொண்டார். தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா.
தாத்தாவை கண்டதும் வள்ளியம்மன் பரிதாபமாகவே வாழ்க்கையிலே சொந்தமில்லாதோர் அனாதை என்று தாத்தா பதிலுரை கூறினாரே. வள்ளியம்மனுமே மனமிறங்கி என்னுடன் தங்கி இருப்பாய் என்று இல்லறம் நோக்கியே தாத்தாவை கூட்டியே இன்பமாய் வள்ளியும் சென்றனரே. சென்றுமே வள்ளியும் தந்தையிடம் தாத்தாவை ஓட்டியே காட்டிவிட்டு தன்னுடன் தங்கி இருப்பாரென வள்ளியம்மனும் கூறி நின்றாள். உன்னாசை கொண்டு நடக்கட்டுமே என்று நம்பிய அரசன் மகிழ்ந்து சொல்ல வயது முதிர்ந்த முதியவரும் தங்கி இருப்பது நன்மை என்றாரே. கற்பகச் சோலையில் வெங்க மரமாய் கந்தனூரோ மாறே நின்றுமேதான் அன்புள்ள வள்ளியும் மஞ்சள் நீராடவே கந்தனும் கண்டு ராஜித்து நின்றார். கள்ளச்சுனையிலே மீன் பிடிக்க வள்ளி கந்தனும் கண்டு உறவாட தானும் உதவமோ என்றது போல் தாத்தாவும் துள்ளி குதித்தனரே. கண்டுமே வள்ளி வானமுடைந்து முந்தானே தொங்கலே தான் கொடுக்க மேலே வருவது போல நாடுத்துமே வள்ளியம்மனையும் விழ வைத்தான். வாதாடி நீரிலே மூழ்கியதான் தள்ளாடியே கரை சேர்ந்திருக்க கண்ணீருடன் வள்ளி தான் கதறி தாத்தாவை கட்டி தழுவினளே. தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா. தாகந்த நின்றதை வள்ளியம்மா இனி மோகந்தனித்திட வாருமன்றே வள்ளியை கட்டி தழிவிட தாத்தாவும் வேகமாய் வள்ளியோடினரே. ஆனை முகத்து அழகு பிள்ளை கணநாதரை வேலனும் தான் அழைத்து வள்ளியுடன் கரம் சேர்ந்திடவே அண்ணனே வந்து உதவும் என்றார். காடு நாடுங்கவே சத்தமிட்டு கடும் வேகமாய் வள்ளியை தான் துரத்த வேறு வழி இல்லை என்று நினைத்து தாத்தாவை கட்டி தழுவினாளே. அற்புதம் கொண்டுமே தாத்தாவுமே கந்தனாய் மாறியே காட்சி தர விந்தையை வள்ளியும் தாண்டி என்று சந்தோஷம் கொண்டு மகிழ்ந்தனரே. வானவதேவர்கள் புச்சொரிய வண்ணமாயில்கள் நடனமிட திருத்தணிகை வாதிதனிலே வள்ளி முருகன் தேரோவனமாம். காவடி தூக்கி தோளில் வைத்து கதிர் வேலவனை நாமும் தேடிச் சென்றார். கஷ்டங்கள் எல்லாம் பறந்து தொலைந்திட கந்தன் அருளையும் தந்திடுவான். போகரின் சொப்பனம் தன்னிலோதெத்துமே வேலவா உன்னருள் தந்ததினால் போகரும் தண்டாயுதவாணியை நவவதனத்தினால் செய்தனரே. மாம்பழத்திற்காக கோபம் கொண்டாய் பழனி மலை மீது தான் அமைந்தாய் ஞானப்பழமே நீதானையா கந்தா கோகனே காத்திடையா. தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா. ஈசானம் தத்புருஷமோரம் வாமதேவம் தேவதனம் சத்யோ யாத முகங்களே கொண்டு ஈசனருளாலே தோன்றினாயே. வெற்றிவேல் சக்திவேல் ஞானவேல் வீரவேல் கந்தவேலாயனே காருமையா உன்னடி நம்பி நானும் வந்தேன் வடிவேலா வந்து வரம் தருவாய். சொல்லுக்கடங்காத தூரரை எல்லாம் வென்று வேளால் வகையறுத்தாய் ஆறுமுக வேளா ஆண்டவாதன் முகாவத்து வேளையில் காத்திடையா. ஆறுபடை வீடு கொண்டவனே எங்கள் ஆண்டவா சண்முகா நீ அருள்வாய் பக்தியுடன் உன்னை நாடி வருகிறேன் பாலமுருகனே காத்திடையா. சென்றல் எம்பதி வீட்டிருக்கும் ஆலையடி பிள்ளையாரே ஸ்ரீமுருகன் மேல் கும்பிகள் வாடிட விக்கணம் பாராமல் காத்தருள்வாய். 1957ஆம் ஆண்டு முன்பாய் கல்லில் முருகன் சிலை வடித்து அன்புடன் பக்தர் வணங்கி வந்தார். முருகனாருளும் தான் துறந்து குட்டமாய் மக்கள் கோவிந்து வந்தே ஆறுமுகவனாம் வேலன் கோமரனை ஆனந்தமாக பூஜை செய்தார். 20 வருடம் பூசை கொண்டு வேலன் கொன்றுள்ள இடம் வேணும் என்று சொல்லி ஆலய பூசகர் சொப்பனத்தில் அழகு வடிவேலன் தோன்றி சொன்னார். தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா தானினம் தானினம் தானா நந்தனம் தானினம் தானினம் தானானா.
விரைந்து வந்து மக்களிடம் செய்தி தொல்லையிலே கல்விலை வேலவன் தன்னருள் கண்டுமே ஓலக்கோடையில் வைத்தனரே 1980 கல்லால் கோயில் கட்டி பார்வதி பாலனம் வேல்முருகனை போற்றி வழிபாடு செய்தனரே யுத்தத்தின் காரணமாகவேதான் மக்களிடம் பயந்தே போக ஆண்டவன் வேலனின் கோயிலையே இடித்து தர மட்டமாக்கினரே மக்களும் வேதனை கொண்டுமேதான் வேறொரு கோயிலும் கட்டவென்று வேலவன் தன்னருள் வேண்டிய மக்களும் பிரம்மாண்டமானதர் கோயில் வைத்தார் 2020 ஆண்டு 9ஆம் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூரண நன்னாளில் வேலவனுக்கு கும்பாபிஷேகம் முதலாவது நாள் திருவிழாவாம் வேலவனுக்கு கொடியேற்றம் 2வது நாள் திருவிழாவாம் ஆனந்தமாகவே கொண்டாட்டம் வாழ்விலே தோன்றிடும் கஷ்டங்களை எல்லாம் தேவி மகாலட்சுமி தீர்த்து வைப்பாள் அம்பிகையானவளை நினைத்து தெய்வ விளக்கு பூஜை செய்வோம் வண்ண மலர்களை நாம் பறித்து கந்தனின் பாதத்தை சேர்த்துமேதான் வள்ளி தெய்வானை மணாளனுக்கு புஷ்பாஞ்சலி திருவிழாவா தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா கற்பூர சட்டிகள் ஏந்திய பக்தர்கள் கந்தனின் வாதலில் ஏராளம் அற்புதமாகவே ஆறுமுகவன் அழகையொலிக்கிறான் பாருங்கடி அர்ச்சகர் எல்லாம் கூடி மகிழ்ந்து கந்தனுக்கு விதமோதியேதான் சுப்பிரமணியன் குமரகுருக்கு சண்முக அர்ச்சனை செய்திடுவார் ஏகம்பரன் மகன் வேலனுக்கு 7வது நாள் பூஜையிலே முக்கணி ஒன்றான மங்கனியில் வண்ணம் அம்பல திருவிழாவா சூரனின் மார்பை துளைத்த வடிவேலன் வெற்றிவேல் தன்னை கரம் பிடித்து பொல்லாத போத படைகள் நடுங்கிட வட்டை திருவிழா ஆடி வருகதே வாரும் பண்ணே அதிந்து வருகதே வாருங்கடே சப்புர தேரினில் வேல்முருகன் ஆனந்தமாய் வாரான் கும்மியாடே சூரியனும் சுடர் தன்னொழி கொண்டிட தீய வினைகளை போக்கிடவே வீரசக்தி மகன் வேலன் முருகனும் தீர்த்தங்கள் ஆடி வாராரா ஆடுக பொன்னுஞ்சல் ஆடுகவே ஆனந்தமாகவே ஆடுமையா அப்பன் குமரங்கோருவரனா அழகு வடிவேலன் ஆடிடுவான் சுந்தரன் வேலன் திருவிழாவும் சேரம் சிறப்புமாய் முடிவு பெற்று ஸ்ரீ முருகனின் கொடியிருக்கும் சந்தோஷமாக முடிவு வரும் தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா குன்றிலே வந்து அமர்ந்தவரே கோரைவில்லா வாழ்வை அளித்தவரே சங்கடம் வந்தம்மை சூடும் போதோ சங்கரன் புத்திரன் காத்து நிற்பான் உன்னையே நம்பி வருகின்ற பக்தரின் நேர்கடன் எல்லாமே தீர்த்து வைத்தாய் வந்துமே உன்னடி நான் பணிந்தேன் வையகம் போற்றவே நீ அருள்வாய் மகள் கல்வியை அள்ளிச் சொரிந்து ஒரும் செழிப்பாக தான் வளர 3 மாதங்களும் ஒற்றுமை கொண்டோ சந்தோஷமாகவே வாழ்ந்து வரார் வானவதேவரை காத்தவரே வையகம் போற்றவே வந்தவரே ஈசன் மகனாக நின்றவரே ஏழைகளங்களை காத்திடையா புள்ளிமாயில் மீது நீ வரந்து புவி மூலகத்தை வாழமும் வந்தாய் பெண்ணில் அடங்காத சூரர் படைகளை கொன்று கொலித்து அருள் புரிந்தாய் உன்முகம் கண்டால் போதுமையா ஊழினை எல்லாம் தானகலும் ஓ முருகா என்று நாமம் சொன்னால் ஓடி வருவான் வடிவேலன் கல்லாக நானும் பிறவி கொண்டால் கந்தனை செய்யும் கல்லாவேன் பொன்னாக நானும் பிறப்படுத்தால் வடிவேலனை செய்யும் பொன்னாவேன் வெற்றிகள் வந்தமை கைகூட வீரவேலாலே வழிவகுப்பாய் தீய வினைகளும் தீர்ந்து கருகிட சக்தி வேலாலே அருள் தருவாய் தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா தானி நந்தானி நந்தானா நந்தனம் தானி நந்தானி நந்தானா
முருகாகன்று உருகியே நாங்களும் உள்ளன்போடு உனை நாம் அழைத்தால் வீர சக்தி பாலன் வேல்முருகன் வேதனை தேத்திட வந்துடுவான். கந்தா என்றாலே கருணைகள் பொங்கிட காலனும் கண்டு கதி கலங்க வெற்றி வேளாலே வினை அறுக்கும் வேலன் ஸ்ரீமுருகனே காத்திடையா. பாதமாலர்கள் தர நடைந்தேன் வேலவா வந்தனே ஆறுமையா. எத்தனை கோடி விரவி எடுத்தாலும் எப்போது முன்புகள் வாட வேண்டும். மங்களம் மங்களம் மங்களமாம் வேலவனுக்கு மங்களமாம் எங்கும் நிறைந்த பரம்பொருளாம் ஈசன் மகனுக்கு மங்களமாம். வாழிய வாழிய வாழியவே வேல்முருகரும் வாழியவே சென்றற்கெம்பதி விட்டிருக்கும் ஸ்ரீமுருகனும் வாழியரே ஸ்ரீமுருகனும் வாழியரே ஸ்ரீமுருகனும் வாழியரே. தானினம் தானினம் தானா